அம்மா சீதா, உன்னை தவிர வேற எதை இழந்திருந்தாலும் அதை நான் மறுபடியும் மீட்டெடுத்துருவேன். ஆனா என்ன பெத்த ஆத்தா உன்னை நான் தொலைச்சிட்டு இப்படி உக்காந்து புலம்பிட்டு இருக்கனே. அம்மாடி சீதா, மகளே, என் தங்கமே, இது உன்னோட கையெழுத்து தானடா. முத்து முத்தா எழுதின கைக்கு முத்தம் கொடுத்து உன்னை தோள்ல தூக்கி நடந்தனே. இந்த அப்பா பேசுறது உன் காதுல விழுதாடா? என் செல்ல மகளே சக்தி, என்ன மன்னிச்சிருடா. இந்த உலகத்துல நான் உன் மேல வச்சிருந்த பாசத்தை வேற யாரு மேலேயும் வைக்க கூடாதுன்னு ரொம்ப வைராகியமா இருந்தேன்டா. ஆனா அது எல்லாமே திவ்யா இந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் தான். இப்ப எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு பேரு சக்தி, இன்னொரு பொண்ணு பேரு திவ்யா. இந்த வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி புதுசா வந்திருக்கால, அவதான் சீதாவை போட்டு தள்ளிட்டு அப்புச்சு. இந்த உலகத்துல என்ன மாதிரி கொடுத்து வச்சவ வேற யாருமே கிடையாது. மருமக எனக்கு மகளாவும் மக எனக்கு பெத்த தாயாவும் அனுபவிக்கிற கொடுப்பன இந்த உலகத்துல என் ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்கு. நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டே, நீ விளங்க மாட்டே, நீ நாசமா போயிருவ. பெரிய பணக்கார வீட்டுல வளர்ந்த பொண்ணா திவ்யா இருந்தாலும் என் மேல திவ்யா உயிரையே வச்சிருக்கா. திவ்யா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு நான் இறந்து போயிட்டா இந்த குடும்பம் என்ன ஆகும்னு நான் அடிக்கடி யோசிச்சிருக்கேன். ஆனா திவ்யா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த கவலையே போயிருச்சு. ஏன்னா நான் இல்லைன்னா கூட திவ்யா அருணையும் சக்தியையும் அவரையும் நல்லா அக்கறையா பொறுப்பா பாத்துக்குவார். இப்ப வரைக்கும் எந்த முகசுளிப்பும் இல்லாம என்ன அப்படித்தான் பாத்துக்கிட்டு இருக்கா. உண்மையிலேயே திவ்யா எனக்கு இன்னொரு மகள். திவ்யா என் மருமகள் இல்லை, மகள் என நான் பெருமையா கூறுவேன். திவ்யா என்றும் பிரியமுடன் உன் அத்தை சீதா.